Hi friends, Mahindra Verito இந்த வண்டியில் வந்து ஆயில் வந்து இன்ஜின் ஆயிலில் வந்து கூலண்ட் ஆயில் மிக்ஸ் ஆகிட்டு இருந்தது. ஆயில் கூலர் போயிட்டு இருந்தது, அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஓஸும் கட் ஆகிட்டு இருந்தது, அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓஸு கழட்டினு அதுக்கப்புறமா ஓஸ் வந்து போட்டு இந்த வீடியோ பிடிக்கல நான், ஏன்னா ஒருத்தம் தான் இருந்தேன். எதுவும் பிடிச்சிட்டு எடுக்க முடியல. ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப இக்கட்டான இடம் அது கழட்டுறதுக்கு. சேஞ்ச் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஓஸ் கொஞ்சம் லேட் ஆச்சு கிடைக்கிறதுக்கு. நான் வாங்கி போட்டுட்டேன். இன்ஜின் ஆயிலும் ஆயிடுச்சு, ஆயில் ஃபில்டரும் போட்டுட்டேன், ஆயில் கூலரும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் கூலண்ட் ஆயில் போடல. கூலண்ட் ஆயில் ஏன் போடலைன்னா, இப்போ மறுபடியும் நான் கூலண்ட் ஆயில் போட்டேன்னா அது பழசு இருக்கிறது வந்து எல்லாமே மறுபடியும் மிக்ஸ் ஆகும். அதனால் வந்துட்டு அதை நான் போடலை. 2 நாள் கஸ்டமருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 300 இல்லைன்னா 500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வாங்க, சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் தண்ணி போட்டு ஓட்டுறதுனால வந்து எல்லாமே அது தண்ணி சர்க்குலேஷன் ஆகி கொஞ்சம் மறுபடியும் கூலண்ட் ஆயில் வந்துட்டு ஃபுல்லாக அழுக்கு சேர்ந்துடும். அதனால தான் அது போடல. இப்போ மறுபடியும் ஒரு 300-400 கிலோமீட்டர் ஓட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தாரேன்னா நான் கூலண்ட் ஆயில் அப்போ தான் போட போகிறேன் இந்த வண்டிக்கு. ஓகே, பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு. இதுக்கு மேலே ஒன்றா போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் எது ஒன்றும் மேலே தான் ஜெயிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மஹேந்திரா வெரிட்டோ. இந்த வண்டியில் பிரச்சனை வந்துட்டு வாட்டர் லைனில் ஆயில் மிக்ஸ் ஆகுது, கூலண்ட்டில் ஆயில் மிக்ஸ் ஆகுது. மோஸ்ட்லி வந்து இந்த ஷிஃப்ட்டில் வெரிட்டோவில் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஆயில் கூலர் தான் பிரச்சனை வரும் நிறையா. இது வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி யாரோ வந்து கழட்டிட்டு ஓரிங் மட்டும் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி போடக்கூடாது. இது ஒன்ஸ் இது போயிடுச்சுன்னா அவ்வளோதான், இது சேஞ்ச் பண்ணணும். ஆயில் ஃபில்டரு இது பழசு தான் வரும். இது வந்து சேஞ்ச் பண்ணணும். ஆயில் ஃபில்டர் மட்டும் ஒன்று சேஞ்ச் பண்ணுறேன். புதுசு வந்து இது புதுசு. இது ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, கஸ்டமர் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சம்திங் 1500 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். இது ஃபிட்டிங் ஆகிற ஏரியா, ஃபிட்டிங் ஆகிற பிளேஸ் வந்து இதே இடத்துல தான் வரும். பேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இது க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிட்டிங் பண்ணணும். ஃபிட்டிங் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து இந்த டப்பாவும் கழட்டிட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு இது டோட்டலாக எப்படி எடுக்கிறது ஆயில். இப்போ இது வந்து நம்மளுக்கு வாட்டர் லைன் இன்ஜின்லேயே இருக்கும் இல்லையா, அந்த இன்ஜினில் எல்லாமே ஆயில் ரப்பிகிட்ருக்கோம். அது டோட்டலாக வந்து எடுக்கணும். இப்போது ட்ரை பண்ணலாம். வண்டி ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இதுவும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்குள்ளே வந்து லைட்டாக இருக்குது, அது வெளியில் வராது. இதுவும் க்ளீன் ஆகிடுச்சு. அப்புறமா இந்த போல்ட் மைன் வந்து இந்த இடம் தான் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ ஃபிட்டிங் பண்ணுறேன். இது ஃபிட்டிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க. தண்ணி ஊற்றும் போது பார்த்தா இந்த இடத்துல ஒரு லீக்கேஜ் இருக்குது. ஏர் எடுத்துக்கும்போது இதெல்லாம் கழட்டிட்டோம். ஏர் எடுக்கிற இடம் வெரிட்டோவில் இங்கே தான் வரும். இப்போ தண்ணி இங்கே ஊற்றல. 1 மணிக்கு வேண்டாம், நாளைக்கு எடுத்துக்கலாம் சார். நான் 1:30க்கு நான் ஆஃபீஸ் போகணும். நாளைக்கு 6:30 மணிக்கு கூட முடிச்சிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இருக்கும்போது பாருங்கள், தண்ணி லீக்கேஜ் ஆகுது. இங்கே எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி எந்த இடத்துல லீக் ஆகுது. ஓஸ் ஏதோ கட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கழட்டி அது எந்த ஓஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். 1:30 மணிக்கு ஆஃபீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல தான் கிழிஞ்சிருக்கு. இங்கே தான் தண்ணி லீக் ஆகிட்டு இருந்தது. ஓஸ் ஒன்று வாங்கணும், போய் வாங்கிட்டு வரேன். ఫోటో ఒకటి ఇదాను దీన్ని ఆర్డర్ చేసిన ఏదో ఇదే చూస్తాను. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலை முடிஞ்சிடுச்சு. இந்த வண்டி இது கூலரும் ஃபிட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து இது டப்பா க்ளீன் பண்ணி போட்டிருந்தோம். அது ஆயில் எல்லாம் கொஞ்சம் வெளியில் வந்ததுனால கொஞ்சம் மறுபடியும் கலீஜ் ஆகிடுச்சு. கூலண்ட் ஆயில் எதுவும் போடலை இன்னும். இந்த பக்கம் ஓஸும் ஃபிட் பண்ணிட்டோம். கூலண்ட் ஆயில் எதுவும் போடலை. 2 நாள் வண்டி ஓட்டுறதுக்கப்புறமா கூலண்ட் ஆயில் போட்டுக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கிறது எல்லாமே இதில் வந்து டப்பாவில் சேரும். ஸ்டார்ட் பண்ணலாம்.
எல்லாமே ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம் இப்போ வண்டியை. ஹீட்டில் இருக்கிறதுனால தண்ணி வெளியில் வந்துருங்க. பாருங்கள், எதுவுமே இல்லை, இப்போ இல்லை. இதில் இன்னும் கொஞ்சம் இன்ஜினில் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் வரும். ஒரு 2 நாள் வண்டி ஓடிச்சுன்னா சரியாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.